மனித வாழ்வையும் வாழ்வு தந்திருக்கின்ற வரலாற்றையும் நாம் நினைத்து பார்க்கின்ற போது, சற்று புரட்டி பார்க்கின்ற போது நமக்கு தெரிய வருகின்ற உண்மைகள் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பிறந்திருக்கின்றார்கள், வாழ்ந்திருக்கின்றார்கள், என் வரலாற்றிலும் கூட இடம்பெற்றிருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்வை அவர்கள் இந்த மண்ணிலே சிறப்பாக வாழ்ந்து காட்டி அந்த வாழ்வில் வரலாற்றில் தடமும் பதித்திருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ உத்தமர்கள் இந்த மண்டகத்தில் தோன்றியிருந்தாலும் கூட ஒரு பெண் என்கின்ற நிலையை நாம் நினைத்து பார்க்கின்ற போது இந்த வரலாறு இன்று வரை போற்றி புகழ்ந்திருக்கக்கூடிய, வாழ்த்தி வணங்கி இருக்கக்கூடிய, உயர் மதிப்புமிக்க ஒரே ஒரு பெண் இந்த மண்டகத்தில் இருந்தார் என்று சொன்னால் அவர் மரியாவை தவிர வேறு எவருமாக இருக்க முடியாது. இந்த மரியாவுக்கு தந்த இப்படிப்பட்ட புகழ்ச்சிகளை எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் இந்த மண்டகம் தந்ததில்லை என்பதுதான் காலம் காலமாக, வாழையடி வாழையாக, தலைமுறை தலைமுறையாக இந்த வரலாறு கண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பேருண்மையாக அமைந்திருக்கிறது. அன்பார்களே, இவருக்காக எத்தனை எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, இவருக்காக எத்தனை எத்தனை திருத்தலங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, இவருக்காக பக்தி பரவசமூட்டக்கூடிய பாடல்கள் ஆயிரக்கணக்காக இயம்பி வைக்கப்பட்டிருக்கின்றன, இவருக்காக பக்தி பரவசமூட்டக்கூடிய எத்தனை இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன, இவர் பெயரால் எத்தனை எத்தனை சபைகள் இந்த மண்டகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அளவுக்கு இந்த அன்னையாம் கன்னிமாரி இந்த உலகத்து மக்களால் போற்றப்படுகின்றார், புகழப்படுகின்றார், வாழ்த்தப்படுகின்றார், வணங்கப்படுகின்றார் என்றால் அது மிகையாகாது. நாம் நினைத்து பார்க்கின்றோம், இத்தனை உயர்வுக்கும் இந்த உன்னதமான நிகழ்வுக்கும் இத்தனை புனிதத்திற்கும் இந்த தாய்க்கு என்னதான் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற போது நம்மை பொறுத்த வரையில் இந்த புதிய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கின்றோம். அந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கடவுள் நேரடியாக இந்த மண்ணுக்கு தந்த முதல் ஜெபமே இவள் வழியாகத்தான் ஆண்டவராகிய கடவுள் தருகிறார். எனவே இவள் வழியாக இந்த மண்ணகத்தில் முதலாக கடவுளால் நேரடியாக ஜெபம் தரப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் இந்த மிக பெரும் பண்ணை இந்த மண்ணுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்ற போது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அருள் நிறைந்தவரே நீ வாழ்க என்று சொல்லுகிறார். சாதாரண ஒரு மரியாவாக பார்க்கவில்லை, ஒரு பெண்ணாக பார்க்கவில்லை, ஒரு மனிதராக பார்க்கவில்லை. அதே வேளையில் இவரை பார்க்கின்ற பார்வை, கடவுள் பார்க்கின்ற பார்வை முழுமையாக அருள் நிறைந்தவராக, ஆண்டவருடைய மிக பெரும் அருளை பெற்றவராக இந்த கடவுளை பார்த்து இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறார். எனவேதான் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதா மீது பட்டும் பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும் உச்சரிக்கின்ற வார்த்தை அருள் நிறைந்தவரே வாழ்க, அருள் நிறைந்த தாயே வாழ்க என்று சொல்லி இவரை வாழ்த்தி வணங்க என்று சொன்னால் கடவுளே நேரடியாக இவளை பார்த்து சுட்டிக்காட்டி சொன்ன உத்தமமான வழி, உத்தமமான வார்த்தைகள், உத்தமமான ஜெபம் இதுவாகத்தான் இருக்கிறது என்று மிக்கவர்களே. இதைத்தான் இந்த ஜெபத்தை வைத்துக் கொண்டுதான் ஏறக்குறைய அந்த திருச்சபையின் இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே ஏராளமான பிரச்சனைகள் அந்த திருச்சபைக்குள் முளைத்து வளர்ந்து வந்த காலம். அந்த காலத்தில் தான் அன்றைக்கு இருந்த திருத்தந்தை சாமிநாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் அந்த இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து, ஒரு புனிதரை தேர்ந்தெடுத்து, நீங்கள் தான் இன்று இருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கின்ற தவறான கொள்கைகளை எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும். என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் திருச்சபையின் பாதை சற்று புரட்சிகரமான பாதையாக இருக்கிறது. திருச்சபை செல்லுகின்ற பாதை சற்று தடம் புரண்டு செல்லக்கூடிய பாதையாக இருக்கிறது. இவற்றிலிருந்து கடவுள் விரும்புகின்ற ஒரு புனிதமான சபையாக இந்த திருச்சபை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அதை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த சாமிநாதரிடம் ஒப்படைக்கின்றார். இவர் என்ன செய்கிறார் என்றால் நேரடியாக கானகம் செல்லுகின்றார். கானகம் சென்று அந்த வானகத்தை அண்ணார்ந்து பார்த்து அவர் ஜெபிப்பதெல்லாம் அந்த தாயை பார்த்து ஜெபிக்கின்றார். இந்த ஜெபத்தை கொண்டு அந்த திருச்சபையில் எல்லா மக்களும், பக்தியுள்ள மக்களும் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அங்கே அன்று முதல் திருச்சபையில் இருந்த அந்த மிக பெரும் பிரச்சனைகள் அழிந்து விட்டன, ஒளிந்து விட்டன, அடியோடு மாற்றப்பட்டு விட்டன. அன்றிலிருந்து தான்
இந்த அருள் நிறைந்த மரியே என்று சொல்லக்கூடிய ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய நிலையை இந்த திருச்சபையும் பெற்றுக் கொள்ளுகிறது. அன்பார்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளினால் இந்த அன்னையாம் கன்னிமரி இந்த திருச்சபையை காத்துக் கொண்டிருக்கிறார். திருச்சபையின் மக்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் இந்த ஜெபத்தின் வழியாக தந்து கொண்டிருக்கின்றார் என்ற உன்னதமான உண்மையைத்தான் இந்த கன்னி தாய் இந்த நிகழ்வு வழியாக நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அன்பார்களே, இந்த திருத்தாய் தான் இந்த திருமண்ணில் குடிகொண்டிருக்கிறார். பல்வேறு கோணங்களில் இந்த தாயை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாம் இந்த திருமண்ணில் இந்த திருத்தாயை எப்படி பார்க்கின்றோம் என்று சொன்னால், விண்ணக தாயாக, பரலோக தாயாக, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உறவை பலப்படுத்தக்கூடிய இந்த விண்ணகத்தின் தாயாக, பரலோக அன்னையாக இந்த பக்தர்கள் அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தாயை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னையின் அருட்காவல் இந்த இடத்தில் இருக்கிறது என்பதற்கு எந்த விதமான ஒரு சந்தேகம் இருக்க முடியாது என்பவர்களே. இப்படிப்பட்ட இந்த திருத்தாய்க்குத்தான் இன்றைக்கு விழாவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளினுடைய மகிமை பெருகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை தாங்கும். அன்னை மரியாளினுடைய அற்புத ஆற்றல் என்னுடைய குடும்பத்திற்கு வரட்டும். அருள் நிறைந்தவரை வாழ்க, அருள் நிறைந்தவரை வாழ்க. பரலோக தாயே வாழ்க, பரலோக தாயே வாழ்க. குடும்பங்களுக்கான ஆசீர்வாதம் இந்த ஆண்டு ஏராளமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான திருக்கொடி ஏற்றி வைத்த இந்த நிகழ்விலே நான் நினைப்போம், விழா ஆரம்பித்திருக்கிறது. தமிழர்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கத்தினுடைய சிறப்பாக இந்த கொடிக்கால் நட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வு சிறக்கிறது. ஆகவே அவரிடமிருந்து நிறைவான அருளை பெற்றுக் கொள்வோம். வேண்டி செபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உடைய திருவயிற்றினியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மரியே வாழ்க, தாயே வாழ்க, பரலோக தாயே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. தலைமுறையெல்லாம் உனை புகழும் அன்னையே, நாங்கள் தாயென அழைத்தோம் எமக்கருள் உன் துணையே. தலைமுறையெல்லாம் உனை புகழும் அன்னையே, நாங்கள் தாயென அழைத்தோம் எமக்கருள் உன் துணையே. அருளுடன் கருவினில் தோன்றிய பெண்ணி, அருளுடன் கருவினில் தோன்றிய பெண்ணி, மனிதத்தின் தனி பெருமை. ஆண்டவராவி உம்மேல் நிழலிட, ஆண்டவராவி உம்மேல் நிழலிட, அடைந்தாயிரை தாய்மை, அடைந்தாயிரை தாய்மை. தலைமுறையில் ஆண்டவரின் வழி, தேவ அன்னையினுடைய வழியில் ஆண்டவர் இயேசுவிடம் என்ற முழக்கம் ஏற்பட்டது. ஜெபமாலையை நமக்கு அறிமுகப்படுத்திய டொமினிக் என்று சொல்லப்படுகின்ற புனித சுவாமிநாதர் அவர்கள், ஆண்டவர் இயேசு வேண்டும் என்றால்
தாயின் வழியாகவே செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தை மிக ஆழமாக நம்முடைய திருமறையிலே சொல்லி வைத்திருக்கின்றார். நம்முடைய தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்ற தலைப்பு தேவ அன்னை நம்பிக்கை வாழ்வின் முன்னோடி. வேதாகமத்தில் தேவ அன்னை. ஏனென்றால் விசுவாசத்தினுடைய முதல் கட்டம் ஆரம்பிப்பது எழுதப்பட்ட விவிலியம். இந்த எழுதப்பட்ட விவிலியம் என்று சொல்லுகின்ற பொழுது தேவ அன்னையை பற்றி அதிகமான செய்திகள் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லையே என்று நவீன எழுத்தாளர்கள், நவீன கருத்தாளர்கள், அதிலும் சிறப்பாக 16வது நூற்றாண்டிற்கு பின்னாலே தொடங்கிய CSI என்று சொல்லப்படுகின்ற பிரிவினைவாதங்கள், அதற்கு பின்னாலே இப்பொழுது தொடங்கியிருக்கின்ற ஆன்மீக தீவிரவாதிகளாகிய பெந்தகோஸ்துகள், இவர்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை தேவ அன்னைக்கும் புனிதர்களுக்கும் தேவதரி அனுமானங்களுக்கும் எதிராக எழுப்புவார்கள். எனவே புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவே அன்றி, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிறைவே அன்றி வேறு எதுவும் இல்லை. பல்வேறு காலங்களில், பல்வேறு முறைகளில், பல்வேறு இறைவாக்கின் வழியாக இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்திய தேவாதி தேவன் காலம் நிறைவுற்ற பொழுது ஒரு பெண்ணிடம் இருந்து பிறந்த தன் திருமகன் வழியாக உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். எனவே பெண்ணையும் மகனையும் சேர்த்து சென்றால்தான் இந்த ரட்சணை திட்டமானது முழுமையடையும். மகனை மட்டும் பிரித்து பார்த்தால் ரட்சணை திட்டத்திலே ஏதோ ஒரு குறை இருக்கும். தாயை மட்டும் பிரித்து பார்த்தால் அங்கும் ஒரு குறை ஏற்படும். தாயும் சேயும் இணைகின்ற பொழுதுதான் ரட்சணை திட்டம் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய நித்திய திட்டம் நிறைவேற முடியும். எனவே அதற்கென்று ஒரு ஆளை, ஒரு பெண்ணை எப்பொழுதிலிருந்து தயாரிக்கின்றார்? தன்னுடைய நித்திய திட்டத்திலே சிந்தையிலே கருத்தரித்திருந்த அந்த தேவாதி தேவனை, அந்த ஆண்டவரை பெற்றெடுத்த அந்த மகராசியை, மாதரசியை, மங்கரக்கரசியை, நம்முடைய தேவ அன்னையை சம்மனசுகளுக்கு வெளிப்படுத்தினார். திருச்சபையானது பிதாவாகி சர்வேஸ்வர சுதனாகிய தேவன், பரிசுத்தாகிய தேவன் தன்னுடைய பத்தினியும், தன்னுடைய தாயும், தன்னுடைய இளவரசியும் நம்ம தேவ அன்னைக்கு எப்படி மரியாதை கொடுக்கின்றார்கள் என்பது மிக உறுதியானது. மனித அளவில் திருச்சபை எடுத்துக்கிடுங்க. தொடக்கத்திலிருந்து வர்றேன், இல்லாத செய்தி ஒரு ஆள் சொன்னார், இதை சொல்லிருங்க சாமின்னு சொன்னார், சொல்றேன். கொண்டாடப்படுகின்ற திருச்சபையில் கொண்டாடப்படுகின்ற தேவ அன்னையினுடைய விழாக்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இறைவனுடைய தாய் நெஸ்டோரியஸ் என்ற ஆயர் பதிதமாக பேசினார். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நள்ளிரவு திருப்பலியில மக்கள் எல்லாம் முணுமுணுத்து வெளியே போயிட்டாங்க. அவர் ஒரு ஆயர். இந்த நெஸ்டோரிய பதிதம் தான் என்ன சொல்லிச்சு? கடவுளுடைய தாய் அல்ல என்று சொன்னதுனால நெஸ்டோரிய பதிதம் மற்ற ஆரிய பதிதங்கள், மற்ற பதிதங்கள் எல்லாம் கண்டிக்கிறதுக்காகவும் பிரகடனப்படுத்துறதுக்காகவும் 430வது ஆண்டுல கிபி 431 எபேசு நகரில் பொதுச்சங்கம் கூடி, 2ஆம் வத்திக்கான் சங்கம், 1 வத்திக்கான் சங்கம் மாதிரி பொதுச்சங்கம் ஒன்று எபேசில் கூடி முடிவெடுத்து பிரகடனப்படுத்தியது தேவதாய், இறைவனை பெற்றெடுத்த தேவ மாதா, தேவனுடைய தாய். 1. 2வது திருநாள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சுத்திகர திருநாள், சுத்திகர மாதா திருவிழா, மெழுதிரி பவனி, ஞாபகம் வருதா? 3வது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து மாதா திருநாள். தேவ அன்னை பெர்தத்தம்மாளுக்கு முதல் முறையாக காட்சி கொடுத்தது 11வது நாள். இதை லூர்து மாதா திருநாள் என்று நம்ம கொண்டாடுறோம். பிப்ரவரி 11. இனி மார்ச்சுக்கு வந்தோம்னா கொஞ்சம் வறட்சியாக இருக்குது விழாக்கள். அப்ப பாஸ்கா திருநாள் வந்துடும். அதனால அதுல திருச்சபை எந்த விதமான புனிதருடைய விழாவையும் அதுல வைக்க விரும்பல. அடுத்தது ஏப்ரல், ஈஸ்டர் காலம். மேக்கு வருவோம். மே 1 இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்ன நடத்துறோம்? மாதாவின் வணக்க மாதம். உலகம் முழுசும், நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, உலகம் முழுசும் தேவானையினுடைய பக்தி மே மாத வணக்க மாதம். மே மாதம் 13ஆம் தேதி போர்ச்சுகல் தேசத்தில் பாத்திமா என்று சொல்லப்படுகிற குக்கிராமத்தில் அதனுடைய கிளைப்பங்காகிய அல்யூஸ்திரல் என்று சொல்லப்படுகிற பட்டியல 2.5 கிலோமீட்டர் மேற்கு கோவாதா ஏரியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமவெளி பிரதேசத்தில் அசிங்கரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குட்டையான மரத்தில் தேவதாய், ஜெசிந்தா, பிரான்சிஸ், லூச்சியா என்று சொல்லப்படுகிற 3 சிறுவர்களுக்கு அவர்கள் விறகு பெருக்க செல்கின்ற பொழுதும் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த பொழுதும் தேவ அன்னை முதல் முறையாக காட்சி கொடுத்த நாள் மே மாதம் 13வது நாள். 2வது காட்சி ஜூன் மாதம் 11வது நாள். 4வது காட்சி
ஜூலை மாதம் 13ஆம் நாள். 5வது காட்சி, 4வது காட்சி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நடக்கணும். ஆனா அன்னைக்கு ஆட்டூரோ என்று சொல்லப்படுகிற ஒரு கலெக்டர் அவளை கைது பண்ணி சாரணை கூட்டிட்டு போயிட்டான் தன்னுடைய தலைநருக்கு. அதனால அன்னைக்கு மாதா வந்தார்கள், காட்சி தந்தார்கள். ஆனால் யாரும் அவங்கள பார்க்க முடியல. ஏன்னா 3 சிறுமிகள் அங்கே இல்லை. அதனால மீண்டும் அந்த 13ஆம் தேதிக்கு பதிலாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய பரலோக மாதாவினுடைய திருநாள் அன்று தோன்றினார்கள். இது 4வது காட்சி. 5வது காட்சி செப்டம்பர் 13. கடைசி காட்சி அக்டோபர் 13. அன்றைக்கு அவங்க செஞ்ச அதிசயம் எல்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயங்கள். நாஸ்திகர்களும் விஞ்ஞானிகளும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணறி நின்ற நாள் அந்த நாள். சூரியன் கட்டப்பட்ட பந்து ஒரு பலூன் சுத்துவது போலவும், சக்கரவானம் என்று சொல்லப்படுகின்ற வானத்தை தரையிலே சுத்துவமே வேகமா சுத்துகின்ற பொழுது நெருப்பை வாரி தள்ளும் அந்த சக்கரவானம் என்று சொல்லப்படுகின்ற சக்கரம் கேட்டு, அதே போல சூரியன் அந்தரத்திலே பல்டி அடிச்சுட்டு இருந்தான். மாதா காட்டுனாங்க அந்த சூரிய அதிசயத்தை. இந்த விழாக்களுக்கு வந்தேன். மே மாதம் 13வது நாள் முதல் காட்சி போர்ச்சுகலிலே நடந்த முதல் காட்சி பாத்திமா அன்னையினுடைய காட்சி. மே 13 தாண்டி மே 31க்கு நீங்கள் வாருங்கள். எலிசபெத் அம்மாள் மினவிய திருவிழா. எலிசபெத் அம்மாளை தேவ அன்னை சந்தித்த திருவிழா மே மாதம் 31ஆம் தேதி. எண்ணிட்டே வாங்க அந்த விழாக்களை. இனி மே மாறி ஜூன் மாதத்துக்கு நம்ம வந்தோம்னா அதுல இயேசுவின் திருவிழாவிற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மரியாயின் மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒரு பெருவிழா. இது ஜூன் மாசம். ஜூலை மாதம் வந்தால் ஜூலை மாதம் 16ஆம் தேதி கார்மேல் மாதாவினுடைய திருவிழா. இது எத்தனை? ஜூலை மாதத்தினுடைய 16ஆம் தேதி. ஜூலை தாண்டி ஆகஸ்டுக்கு வந்தால் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இப்பொழுது அதிசய பரிமள திருநாள் நடந்து முடிஞ்சிருக்கு தூத்துக்குடியில கள்ளியோளத்தில். அந்த திருவிழா தேவ அன்னை எஸ்கலின் மலை குன்றில அப்படியே அந்த அதிசயிக்கத்தக்க பரியினால கோயில வரைந்து காட்டி ஓவியம் சித்திரம் தீட்டிய அந்த அற்புத காட்சியை லிபேரியஸ் பாப்பானவர் தன்னுடைய கண்களால் கண்டு அதில் ஆலயம் எழுப்பினார். அதை பரிமய தாய்க்கு மேஜர், த மேரி மேஜர் என்று பெயரிட்டார். பெரிய நாயகி, பெரிய மாதா என்று அந்த ஆலயத்தில் இருக்கின்ற தேவ அன்னைக்கு பெயர். இது நடந்தது ஆகஸ்ட் மாதம் 5வது நாள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தேவ அன்னை ஆத்மசரத்தோடு மோட்சத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த மோட்ச அலங்காரமான திருவிழா நம்முடைய காமநாயக்கன் பட்டியல் உலகம் எத்திசையிலிருந்து மக்கள் வந்து சாடுவார்கள். இந்த 14, 15 தூள் பறக்கும் இந்த இடம். சாமி அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. பகுத்தந்தை அவர்கள் மிக விமர்சையாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால மிக மிக சிறப்பாக இருக்கும். தேவ அன்னையினுடைய அருளும் ஆசீரும் வந்து அளப்பரிய வகையிலே அந்த தொண்டர்களுக்கு கொடுக்கப்படும். இனி செப்டம்பர் மாதத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி தேவதாய் பிறந்த அந்த பெருவிழா. அதே செப்டம்பர் மாதம் தாண்டி அக்டோபர் மாதத்துக்கு வந்தீங்கன்னா ஜெபமாலை மாதா வணக்க மாதம். அந்த வாசம் முழுசும் அக்டோபர் முழுசும் 3 ஜெபமாலை முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப 4 ஜெபமாலை திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அந்த ஒருபாடு. அந்த 4வது தேவ ரகசியத்தையும் வச்சு நம்ம 20 அந்த தேவ ரகசியங்களையும் தியானிச்சு 153 மணி ஜெபமாலை இல்லை, இப்போ 203 மணி ஜெபமாலை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அக்டோபர் மாசம் முழுசும். அதுல அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1571ஆவது ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே லெப்பாண்டோ என்று சொல்லப்படுகின்ற வளைகுடாவிலே ஜான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 24 இளைஞன் படைத்தளபதியாக இருந்து இஸ்லாமிய படைகளை ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு ஜெயித்த அந்த நாள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1571. அப்பொழுது பாப்பரசர் பிரகடனப்படுத்தினார், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஜெபமாலை மாதாவுக்கென்று ஒரு திருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். அகில உலகம் திருவிழா கொண்டாடிய அக்டோபர் 7 அன்று சொன்னார், இந்த லொரட்டோ பிரார்த்தனையிலே ஒன்றை சேர்க்க வேண்டும், திருச்செவமாலையின் ராக்கினியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அந்த பாப்பரசர் இனிமேல் பிரார்த்தனையிலே இதையும் சேர்த்து நீங்கள் செபியுங்கள் என்று பிரகடனப்படுத்தினார். எதை? திருச்செவமாலையின் ராக்கினி. அந்த ராணி டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமலோற்ப தாய்க்கு ஒரு திருவிழா. டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இனி 7 நாள் தான் இருக்கு டிசம்பர் 25 ஆண்டவர் பிறப்பதற்கு. எனவே பரிபூரண தாய்க்கு ஒரு திருவிழா. காட்சி 12வது அதிகாரத்தில் வெண்ணை கண்டேன், சூரியனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள், அவள் பேறுகால வேதனையுற்றிருந்தாள். இன்றோ நாளையோ நாளை மறுநாள்
அவள் ஒரு அழகான ஆண்மகவை பெறவிருந்தாள். பக்கத்திலே ஒரு பறவை நாகம், 7 தலையும் 10 கொம்புகளும் உள்ள பறவை நாகம் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணை பெற்றெடுக்க போகின்ற அந்த பிள்ளையையும் விழுங்கி விடுவதற்கு வாயில காத்திருந்தது. அந்த பறவை நாகம் எவ்வளவு வல்லமை மிக்கது என்றால், தன்னுடைய வாலினாலே விண்ணில் 3 பகுதியை இந்த மண்ணிலே இழுத்து போட்டது. சப்பா, அப்படிப்பட்ட பறவை நாகத்தினுடைய தலையை நசுக்கியதை நீங்க அந்த 18வது அதிகாரத்தில் நீங்க பாருங்க. விஸ்வரூபம் எடுத்த அந்த அலகையை, சாத்தானை, லூசிபரை தன்னுடைய காலை கொண்டு ஒரு மென்மையான பெண் வலிமை மிக்க அந்த பறவை நாகத்தை புதிங்காலினாலே தன்னுடைய பிள்ளையை வைத்தும் தானும் நின்று அதை நசுக்கிய நாள் சிங்காரவனத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனம் வாக்கு அச்சரத்துக்கு அச்சரம் பிசகாமல் இங்கே நடக்கின்றது. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தேவாதி தேவனை பெற்றெடுத்த நாள். டிசம்பர் மாதம் 28, 27, அதாவது டிசம்பர் 25ற்கு பின்னாலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இயேசு மரி சூசை திருக்குடும்ப திருவிழா. எத்தனை திருவிழா! தேவமாதாவுக்கு விடுபட்ட திருவிழாக்கள் ஏராளம் ஏராளம். நான் சொன்னவை கொஞ்சம், சொல்லாமல் விட்டவை மிஞ்சி நிற்கும். தேவமாதா விண்ணுலக மண்ணுலக அரசி. அதற்கு முன்னாலே அவள் நித்திய கன்னிகை, வெர்ஜின், கன்னி தாய். காமநாயக்கம்பட்டிக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் இதை மனசுல வச்சுட்டு வருவாங்க. நான் இன்னைக்கு இந்த ஆண்டு கும்பிடு சேவை போடுவேன், 7 ஆண்டுகள் நான் இருப்பேன், 13 ஆண்டுகள் நான் போடுவேன், 20 ஆண்டுகள் போடுவேன் என்று நேர்ச்சி செய்யறவங்களாம் உண்டு. இதை பரிகசிக்காமல் தேவ அன்னை ஒரு மனிதனையும் தேவாதி தேவனையும் பெற்றெடுத்தார். தேவாதி தேவனே இந்த உலகத்தில் மனுஷனானார். நான் ஏன் மனிதனாக இருக்கக்கூடாது? மரியே வாழ்க. ஆண்டவர் மாதிரி மனுஷனாக இருந்த வேற ஒருத்தர் இந்த உலகத்தில் கிடையாது. முழு இறைவன் முழு மனிதனாக இருந்தார். ஒரு பாடலோடு முடித்து விடுவோம். வந்து கூடி தாயே சந்தோஷமா பாழி உன் தாழ் பணி வந்தோ சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. நன்றி. மரியே வாழ்க. ஒரு மகிழ்ச்சியான பெருநாள். நம்முடைய அன்பு குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை முழுமையாக இதயத்திலே சுமந்து நடமாடும் பேர்களாக மரி அன்னையைப் போல உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசுவை சுமந்து செல்கின்ற பேச்சினை பெறுகிறார்கள். ஆண்டவரின் திருப்பலி பீடத்தில் அருகில் வந்து இயேசுவை அன்பு செய்யவும், இந்த பகிர்தலின் மூலமாக நிறை வாழ்வை பெறும்படியாக இந்த குழந்தைகள் இன்றிலிருந்து தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றனர். இயேசு ஞானத்திலும் அன்பிலும் வளர்ந்தார். அவருடைய வளர்ச்சி கடவுளுக்கு உகந்ததாக, மனிதருக்கு உகந்ததாக அமைந்தது. அதை போல இந்த குழந்தைகள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகள். ஆகையால் நமக்கும் நம்முடைய மனிதர்களுக்கும் உகந்த பிள்ளைகளாக இருக்கின்றன என்ற உறுதியினை பெறுகின்ற திருநாள். ஆகவே இந்த அருமையான நாளிலே முதலிலே
நம்முடைய அன்பு குழந்தைகளை நான் மனதார பாராட்டுகிறேன். ஒரு நல்ல தயாரிப்போடு இயேசுனுடைய அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையோடு தங்களை தயாரித்த குழந்தைகளையும், இந்த குழந்தைகளை சீரும் சிறப்புமாக பெற்றெடுத்து இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்ற பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் மனம் உந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய இந்த திருத்தலத்தில் கூட அன்னையை பரலோக தாய் என்கிறோம், விண்ணரசி மாதா என்கிறோம், தாய் கோயிலின் அன்னை என்று சொல்லுகிறோம். இப்படியாக புதுமை நகரினுடைய நாயகி என்று எல்லாம் அன்னையை புகழ்ந்து போற்றுகிறோம். ஆகவே அன்னையை புகழ்வது எதற்காக? கடவுளுடைய சிறப்பை பெற்ற அன்னையை புகழ்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் பெருமைப்படுத்தப்படுகிறார். ஆண்டவருடைய சிறப்பை, கடவுளுடைய சிறப்பை காண்கின்ற இடங்களெல்லாம் கத்தோலிக்க விசுவாசத்தில் அன்னையினுடைய சிறப்பை கண்டு மகிழ்வது ஒரு அருமையான செயலாக மலர்கின்றது. ஆக இந்த இடம் அன்னையினுடைய திருத்தலமாக இருக்கின்ற இடம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அற்புதமான இடம். ஏனென்று சொன்னால் கடவுளின் பெருமை புதுமைகளினால் விளங்குகிறது. புதுமைகள் என்று சொன்னால் ஒரு சில புதுமைகள் அல்ல, மக்கள் இணைந்து வருவதே ஒரு புதுமை. இந்த இடத்தை ஆண்டவர் தேர்ந்து கொண்டு இந்த இடத்திலே அன்னையினுடைய அருள் பாலிக்கிறது என்று சொல்லி இந்த மகிமையை பெறுகின்ற இந்த அற்புத இடமே புதுமைகளினுடைய ஆற்றலாக, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஆற்றலாக விளங்குகிறது. அன்னையினுடைய இந்த தாய் கோயில் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு கடவுளினுடைய பெருமையும் சிறப்பையும் எடுத்துச் சொல்வதிலே எந்த மகிழ்வு இருக்கிறது என்பதனை நாம் அறிவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான திருத்தலம் மட்டுமன்றி அன்னையினுடைய சிறப்பு காரியங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் நம்முடைய புனிதர்களுடைய பார்வையில் அன்னையினுடைய சிறப்பை பற்றி சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது இந்த குழந்தைகளுக்கு பொருத்தமாக இருக்கும். புதிய ஏற்பாட்டின் இன்பவனமே. இரண்டாவது என்ன சொன்ன? நோவாவின் பெட்டகத்தை போல எங்கள் வாழ்வை காக்குகின்ற புனித பெட்டகமே. சொல்லுங்க பாப்பா. புதிய ஏற்பாட்டின் பெட்டகமே. சொல்லுங்க பாப்பா. யாக்கோபின் ஏணியே, உடன்படிக்கையின் பேழையே, ஆரோனின் தளிரே, கிதியோனின் போர்வையே, சாலமோன் தந்த கோவிலே. வாழ்ந்த குழந்தைகளே, ஒரே நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தாவீது எதிரே வந்த கோலியாத்தை சந்திக்கிறார். குழந்தைகளுக்காக சொல்லப்படுகின்ற செய்தி. அங்கே இருக்கின்ற கோலியாத் கவசங்களோடும் உடைகளோடும் வருகிறார். தாவீது முன் செல்கிறார். 6.5 முழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக உயர்ந்த மனிதன், வலுவான மனிதன், தூசண வார்த்தைகளால் நிறைந்த மனிதன். விவிலியம் சொல்லுகிறது தீய ஆவி ஆட்கொண்ட ஒரு மனிதன். ஆனால் தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட, திருப்பொழிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன், ஒரு இளைஞன், ஒரு சிறு பையன். ஆகவே இந்த கோலியாத்தை, வளர்ந்து உயர்ந்திருக்கின்ற கோலியாத்தை, படைக்கலங்களோடு இருக்கின்ற கோலியாத்தை இவன் சந்திக்கிறான். தாவீது சந்திக்கிறான். தாவீது யாரோடு செல்கிறான்? படைக்கலங்களோடு செல்லவில்லை, கடவுள் அருளால் கடவுளுடைய உடனிருப்போடு செல்கிறார். விவிலியம் மிகச் செழுமையாக சொல்லுகிறது, வாளோடும் படைக்கலங்களோடும் அவன் வந்தான், நான் ஆண்டவரின் பெயரால் வருகிறேன். அன்பு குழந்தைகளே, ஆண்டவரின் பெயரால் புறப்படுகிறீர்கள். தாவீதை போல உங்களுடைய வாழ்வு செழிக்கட்டும். நீங்க எங்கு சென்றாலும் ஆண்டவரின் உறைவிடமாக திகழுங்கள். நடமாடும் பிள்ளைகளாக அன்னை சென்ற இந்த 7 சிறப்பு உங்களில் வரட்டும். இதுதான் கடவுள் அழைக்கின்ற அழைப்பு. புனிதர்களாக, புனிதத்தினுடைய உருவங்களாக, இறைவன் கொடுக்கின்ற இன்ப வனங்களாக நீங்கள் உருவாகுங்கள். அப்பொழுது
உங்களுடைய வாழ்வு செழிக்கும். எத்தனையோ இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் அத்தனையும் இயேசுவின் உடன் சென்று நீங்கள் சந்திக்க முடியும். ஆகவே உங்களில் உடன் இருப்பது தாவீதின் உள்ளத்தில் இருந்த அதே ஆண்டவர், அதே வல்லமையுள்ள தேவன் இன்றும் உங்கள் வழியாக, உங்களுக்குள் நற்கருணையின் வாயிலாக இயேசு ஆண்டவர் உடன் இருக்கிறார். துணிந்து புறப்பட்டு செல்லுங்கள். இந்த நாடும் உங்களுடைய வீடும் செழிக்கும். ஆகவே உண்மையான இயேசுடைய அர்ப்பணத்தை புரிந்து கொண்டு இறைவழியில் நடங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயமணியோசை அலையலையாய் மிதந்து வரும். ஆலயமணியோசை அலையலையாய் மிதந்து வரும். ஆரோக்கிய மாதாவி ஆசிகளை சுமந்து வரும். ஆலயமணி ஓசை அலையலையாய் மிதந்து வரும்.
கன்னியவள் மின்விரலால் கண்ணீரை துடைத்திடுவாள். கடல் போல நிம்மதியை காலமெல்லாம் தந்திடுவாள். கன்னியவள் மின்விரலால் கண்ணீரை துடைத்திடுவாள். கடல் போல நிம்மதியை காலமெல்லாம் தந்திடுவாள். பக்கத்தில் வந்து நின்று பயங்களை போக்கிடுவாள். பக்கத்தில் வந்து நின்று பயங்களை போக்கிடுவாள். சொர்க்கத்தில் கேட்கும் வரை சோர்விலாது உதவிடுவாள். ஆலயமணியோசை அலையலையாய் மிதந்து வரும் ஆரோக்கிய மாதாவி ஆசிகளை சுமந்து வரும். ஆலயமணியோசை அலையலையாய் மிதந்து வரும். வேளை நகர் கடலோரம் கோயில் ஒன்று தெரிகிறது. நாளெல்லாம் சுடரோடு தீப ஒளி எரிகிறது. வேளை நகர் கடலோரம் கோயில் ஒன்று தெரிகிறது. நாளெல்லாம் சுடரோடு தீப ஒளி எரிகிறது. மாடத்தின் மலர்களிலே மதுரசம் வடிகிறது. மாடத்தின் மலர்களிலே மதுரசம் வடிகிறது. மாதாவின் விழிகளிலே கருணையும் வழிகிறது. ஆலயமணியோசை அலையலையாய் மிதந்து வரும் ஆரோக்கிய மாதாவி ஆசிகளை சுமந்து வரும். ஆலயமணியோசை அலையலையாய் மிதந்து வரும். போற்றும் பார்போற்றும் மாதாவே எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே. ஊர் போற்றும் பார்போற்றும் மாதாவே எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே. உலகத்தின் கதிரொளியே எங்கள் உள்ளத்தில் நீ என்றும் நிலவொளியே. இதயத்தின் இசையொலியே எங்கள் இல்லத்தில் இரவாத சுடரொளியே. வலி ஒன்றும் இல்லை இடரென்றும் இல்லை வழிதோறும் நீ வந்தாலே. உயிரில்லையே உலகத்தை காப்பாற்றும் எம் மன்னையே. விண்ணோடும் மண்ணோடும் மலர்ந்தவளே மனம் வீசும் முல்லை நீ மரியாளே. வருங்காலம் என்றும் வளமாக மாறும் வருங்காலம் என்றும் வளமாக மாறும் வழிதோறும் நீ வந்தாலே. பாலோற்றும் மாதாவே
தாய்மைக்கு தாயான தாரகையே, தரணிக்கு நீ என்றும் தானியமே. பூலோகம் விரின்றி காய்ந்தாலுமே வற்றாது எப்போதும் உன் பாசமே. வரம் வேண்டி நின்றோம் வர வேண்டும் தாயே, வரம் வேண்டி நின்றோம் வரம் வேண்டும் தாயே. வழிதோறும் நீ வந்தாலே மலடான மங்கை மடி மீது
புரிவாய். தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா, இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா, இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. அன்னை நீ என தருவரமருள்வாய், ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய்.